ஹாய் வியூவர்ஸ், வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் நம்ம வீடியோ போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல விஷயங்கள் நிறையா நடந்திருக்குது நம்மளுக்கு. ஒரு சில சின்ன விஷயங்கள், கெட்ட விஷயங்களும் நடந்திருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ போட்டதுலேருந்து நிறையா பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறீங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். இது நல்ல விஷயங்கள். ஒருத்தர் வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் பேசினார். அவருக்கு திருப்பூரில் 6 சென்ட் இடம் இருக்குதுங்களாமா. இது மாதிரி எனக்கு கீழே 6 சென்ட்டுக்கு வீடு கட்டணுங்க, வாடகைக்கு விட்ற மாதிரி. மேலே வந்து எனக்கு நாங்கள் தங்குற மாதிரி வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் செங்கல்பட்டுலேருந்தும் கால் பண்ணி பேசினாங்க. இது மாதிரி நிறையா பேர் எங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இது நல்ல விஷயங்கள்ங்க. கெட்ட விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. என்ன பண்ணியிருந்தாருன்னு சொல்ல வேண்டாம், அதுக்கு கெட்ட வார்த்தையில் பேசி மெசேஜ் பண்ணியிருந்தார். அவருக்கு என் மேலே என்ன கோவம்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. எப்படின்னா, நீ பண்ணிட முடியுமா அப்படின்னு மெசேஜ், அது கெட்ட வார்த்தையில் சொல்லி பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாங்க, என்னால் பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பாராட்ட வேணாம், திட்டாதீங்க. சரிங்களா? எனக்கு வந்து இது தாங்க தொழில். சரிங்களா? ஏன்னா என்னோடய குடும்பம் எல்லாமே வந்து நான் என்னோடய குடும்பத்தை நான் காப்பாற்றணும், வரவு செலவு பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்படிங்கிறப்ப எனக்கு இதுதான் தொழிலுங்க. நான் இதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் முன்னேறி போயிட்டு தாங்க இருக்கணும். நான் வந்து இந்த கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக பயந்துட்டுலாம் நான் இருக்க முடியாதுங்க. சரிங்களா? நான் வந்து உண்மையை தான் பேசுகிறேன், நான் பொய் சொல்லலை. அந்த வீடியோ உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேங்க, அந்த வீடியோ பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? நான் ஒன்றுமே பேசலைங்க. இந்த மாதிரி நம்மளை சுற்றி வந்து இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 1700 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க, 1800 வாங்குகிறாங்க, கம்மியாக வந்து மெட்டீரியல் போட்டு கட்டுறாங்க. இதை தான் நான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நான் கட்டித்தரேன்னு சொன்னது அது கோவமா, அது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. சில பேர் கட்டி கொடுக்குறாங்கங்க. மேஸ்திரிங்களை நான் குறை சொல்ல விரும்பலை. நல்ல மேஸ்திரிங்களும் இருக்கிறாங்க, நல்ல இன்ஜினியரும் இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் நான் சொல்ல வரலைங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஏமாத்துறவங்கள தான் நான் சொல்ல வரேன் ஒழிய, மற்றபடி அவங்க மேலே எனக்கு என்னங்க கோவம். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நான் 1 அடி பீம் போடுறேன், பில்லர் வந்து நான் 1.25 பில்லர் போடுறேன், 1 அடி பில்லர் போடுறேன், கம்பி வந்து 16 mm போடுறேன், 4/16. இதில் நான் சொன்னது என்னங்க தப்பு இருக்குது? என்னால் பண்ண முடியுது, நான் பண்ணுறேன். உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்காக என் மேலே கோவப்பட்டு ஏன் இப்படி கெட்ட வார்த்தையில் என்னை பேசணும்? நல்லபடியாக பேசுங்க. நான் அதான் சொல்ல வரேங்க. எனக்கு வந்து இதாங்க தொழில். நான் வந்து இப்போ ஒருத்தரை நான் ஏமாத்தினா, இப்போ நான் ஒரு வீட்டுக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன். சரிங்களா? வீடு கட்டி கொடுக்குறப்ப நான் பாதியிலேயே வந்து எல்லா காசையும் வாங்கிட்டு நான் ஏமாத்தினேனாக்க, இந்த வீட்டுக்காரங்க மூலியமாக கிடைக்கிற இன்னொரு வீடு, அவங்களோட ஃப்ரெண்டோட வீடோ, அவங்க சொந்தக்காரங்களோட வீடோ எனக்கு அப்படியே கட்டாயிருமா இல்லைங்களா? அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்க. நம்ம கரெக்டான ரேட்டு சொல்லி நம்ம செஞ்சு அதை கரெக்டாக முடித்து கொடுத்து அவங்களுக்கு முழு திருப்தி இருந்துச்சுன்னா, திருப்பி அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக அவங்களுக்கு வீடு கட்டணும்னா நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்க சொந்தக்காரங்களுக்கு வீடு கட்டணும்னா அவங்க நம்மக்கிட்ட கூப்பிட்டு வருவாங்க. இது தாங்க செயின் மாதிரி, ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் வீடு கட்டி கொடுக்குறது வருதுங்க. நான் இடையிலேயே ஒருத்தர் இப்போ நான் ஒரு வீடு கட்டி கொடுத்து நான் பாதியிலேயே நிப்பாட்டிட்டு எனக்கு காசு பத்தலை, அது பற்றின நான் பிரச்சனை பண்ணேன்னா, அடுத்தாப்பில் வந்து அவங்க வந்து என்கிட்ட அவங்க ஃப்ரெண்டோ அவங்க சொந்தக்காரங்களுக்கோ வீடு கட்டி கொடுங்கன்னு எனக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்களா? அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணுங்க. எனக்கு இதுதான் தொழிலுங்க. எனக்கு இதை தவிர்த்து எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க. நான் இதில் தான் வந்து என்னோடய குடும்பத்தை எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும். சரிங்களா? நான் வந்து ஏமாற்றிட்டு போகணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், 1700 ரூபாய்க்கு செய்யாதீங்க. உங்களால் செய்ய முடியாது, அது ரொம்ப லோ பட்ஜெட். எனக்குன்னு மனசாட்சி இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு அடி, ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்ளோர் கட்டிடலாங்க. இப்போ நம்ம ஒரு அடி கிரேடு பூம் போடுறோம், இந்த மாதிரி ஒரு அடி கிரேடு பூம் போடுறோம்னு வச்சிங்களேன், ஒரு ஃப்ளோருக்கு ஓகேங்க. அது நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம குழந்தைங்க வரும், நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைங்களுக்கு இடம் பத்தாது. நாளைக்கு இப்போ குழந்தையாக இருப்பாங்க, ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் போட்டு கட்டுவோம். நாளைக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா
அந்த வீடு போதுங்களா, சரி நம்ம மேலே வந்து நம்ம ஒரு வீடு போடலாம் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம குழந்தைங்களுக்காக 2 பெட்ரூமு ஹாலு அப்படின்னு நம்ம போடுவோம். அப்படிங்கிறப்ப லோடு தாங்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க. வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணங்கள் கிடையாது. மற்றவங்கள வந்து நான் குறை சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ரூ. 1700 செய்யாதீங்க. அது வீடு கட்டுறவங்களும் நல்லா யோசிங்க. ரூ. 1700 செய்ய முடியாதுங்க. ஏன்னா இப்போ மெட்டீரியல் விலைலாம் எல்லாம் ஏறிடுச்சுங்க. ஜல்லி விலை, எம்சாண்டு விலை எல்லாம் எம்சாண்டுலாம் முன்ன ரூ. 16 விற்ற எம்சாண்டுங்க. இப்போ இந்த ஒரு மாதத்தில் 21,000 22,000 எம்சாண்டு மட்டுங்க. ஜல்லியும் அதே மாதிரிங்க. சரிங்களா? மெட்டீரியல் வந்து இப்போ சிமெண்ட் மூட்டை, நான் இந்த பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிமெண்ட் மூட்டை வந்து ரூ. 280 விற்றுச்சுங்க. 280 270 விற்றுச்சுங்க. இப்போ சிமெண்ட் மூட்டையோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா? 350 சரிங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. 1700 அவங்க எப்படி செய்வாங்க? நீங்கள் யோசிங்க. வீடு கட்டுறவங்க நல்லா யோசிச்சு செய்யுங்க. 100 மேலே கொடுங்க எவ்வளோ வேணாலும். அவங்க ஏமாற்றுவாங்க பண்ணுவாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. மெட்டீரியலோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதுங்க. சரிங்களா? அவங்க ஏமாற்றலாம் மாட்டாங்க. அதுக்கு தகுந்த குவாலிட்டி போடுவாங்க. நல்ல இன்ஜினியர் இருக்காங்க, நல்ல மேஸ்திரி இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பலைங்க. அவங்களும் நல்லா செய்கிறவங்க நல்லா செய்கிறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஒழிய, இந்த மாதிரி ரூ. 1700 செய்கிறாங்கன்னா அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா எல்லா விலையும் ஏறி கிடக்குது. அவங்களால எப்படி போட்டு அதை செய்ய முடியும்? மெட்டீரியல் போட்டு எப்படி செய்ய முடியுங்க? அதுக்கு தகுந்ததை குறைச்சா தான் அவங்களால செய்ய முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க. நல்லா பண்ணுறவங்க பண்ணுறாங்க. நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. நான் அவங்கள குறை சொல்லலை. இப்படி செய்யாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேங்க. சரிங்களா? எங்கள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சரிங்களா? எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுக்கணுன்னு விருப்பம் இருந்தால் கொடுங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்ல முறையில் நான் செஞ்சு கொடுப்போம். எனக்கு இதுதான் தொழில். நான் இதை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. சரிங்களா? எங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். கால் பண்ணி பேசுங்க. நல்ல கமெண்ட்ஸாக போடுங்க. சரிங்களா? எங்களை பாராட்ட வேணாங்க, திட்டாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, மேஸ்திரிங்களாக இருக்கிறவங்க பார்ப்பீங்க, பில்டர்ஸாக இருக்கிறவங்களும் பார்ப்பீங்க. சரிங்களா? நான் சொல்ல வர்றது என்னென்னா, 1700 கம்மி பண்ணாதீங்க. உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கட்டுதுங்களா? பில்டர்ஸுகளுக்கும் நான் சொல்கிறேன், மேஸ்திரிங்களுக்கும் நான் சொல்கிறேன், இன்ஜினியர்ஸுக்கும் நான் சொல்கிறது அதாங்க. உங்களுக்கு மனசாட்சிப்படி சொல்லுங்கள். 1700 1800 செஞ்சால் உங்களுக்கு கட்டுதுங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன். செய்யாதீங்க. நம்மளை மாதிரி ஆளுங்க வீட்டுக்காரங்களுக்கு புரிய வைக்கணுங்க. செய்ய முடியாது, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு புரிய வைங்க. நம்ம அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அதில் குவாலிட்டியை கம்மி பண்ணுறதுல நமக்கு என்னங்க இருக்குது? நமக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க. நம்ம நாளைக்கு வந்து நிறைய பேரை நான் பார்த்துட்டேங்க மேஸ்திரிங்களை. அவங்க எப்படி போட்டு கட்டிட்டு அவங்க குடும்பம் இப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்காரங்க வீடுங்கிறது வந்து அவங்க வீடு கட்டுறவங்களோட கனவு. அதை வந்து நம்ம கம்மியாக பட்ஜெட்டில் நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு அவங்கள ஆசை வார்த்தையை காமிச்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்றீங்க. 1700 நீங்கள் செஞ்சு கொடுத்துட்றீங்க. அது நாள்பட்ட காலத்தில் என்ன ஆகுது உங்களுக்கு அது தெரியும். மணல் கம்மியாக போடுறது, கம்பி கம்மியாக போடுறது, செகண்ட் ஃப்ளோர் ஏற்ற முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் நிறையா வரும். அது உங்களுக்கு தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் புரிய வைங்க. 1700 செய்யாதீங்க. நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க, நான் உங்களை குறை சொல்லலை. இந்த மாதிரி வீட்டுக்காரங்களுக்கு புரிய வச்சு, ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து 2000 பேசுகிறாங்கன்னு ஒரு மேஸ்திரியோ இன்ஜினியரோ 2100 செய்ய முடியும்னு பேசிட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நமக்கு வேலை இல்லைன்ட்டு 1700 1600 1700 1800 நீங்கள் போய் பேசிடுறீங்க. பேசி அவங்களும் வீட்டுக்காரங்களும் கம்மியாக இருக்கேன்ட்டு சரி நம்ம செஞ்ச கொடுத்துடலாம், இவங்க கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்றாங்க. நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. அவங்களோட கனவு வீட்டை நம்மளை மாதிரி இன்ஜினியருக்கும் நம்மளை மாதிரி மேஸ்திரிக்கும் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம கரெக்டாக அந்த 1700 1800 நம்ம பண்ண முடியுதுங்களா? அதுக்கு தான் சொல்கிறேங்க. நாங்கள் உங்கள்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நீங்கள் கோவிச்சிக்காதீங்க. நான் உண்மையாக தான் பேசுகிறேன். நான் பொய் சொல்லலை இல்லைங்களா? உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் பொய் சொல்கிறேன்னா உண்மை சொல்கிறேன்னான்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். பில்டர்ஸுக்கும் மேஸ்திரிக்கும் இன்ஜினியருக்கும். சரிங்களா? அதனால் இவ்வளோ தான் ரேட்டு 2100. இதுக்கு கம்மி செய்யாதீங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. யாரும் வந்து ஒருத்தங்க தட்டி பறிக்கிற மாதிரி அதை செய்யாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதை செஞ்சு நல்லபடியாக அவங்களுக்கு கட்டி கொடுத்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நாளடைவில் ஒரு 10 வருஷத்தில் செவுரெலாம் பொறிஞ்சு போகிறது, அடுத்தாப்பில் 2 ஃப்ளோர் நம்ம கட்டணும் அப்படிங்கிறப்ப அது லோடு தாங்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்புறம் லோடு தாங்காமல் எல்லாம் அங்கங்கே விரிசல் விழுவுறது, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா?
நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம நல்லா இருக்கலாம். நாளைக்கு நம்ம குழந்தைங்க காலத்தில் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அவங்க கனவு வீட்டை வந்து நம்ம பிள்ளைங்க இவங்கெல்லாம் ஆள முடியாத மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் நான் சொல்கிறேனே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? அதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கங்க. அதே மாதிரி நான் அன்னைக்கு பேசி போட்ட வீடியோ இருக்கு இல்லைங்களா? ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணியிருந்தார் இல்லைங்களா? அந்த வீடியோவை நான் லிங்க் பண்ணுறேன். அதில் போய் பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக பேசலை. நான் உண்மையை தான் பேசினேன். சரிங்களா? இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். வணக்கம்.